சுமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன அந்த பொண்ணு பேர் கேட்டது உன் பொண்ணு ஞாபகம் வந்துச்சா? புதுசா கல்யாணம் ஆகி போனவ என்ன எப்படி இருப்பாளோன்னு யோசிக்கிறியா? ஆமா மாதவி, அவ நல்லா தான் இருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னமோ அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போதே நிறைய பிரச்சனைகளோட தான் போனா. இப்போ எப்படி இருக்கா, என்ன பண்றான்னே தெரியல. உன் நல்ல மனசுக்கு உன் பொண்ணுங்களுக்கு எந்த குறையும் வராது. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. சுமதி, சுமதி என்னாச்சு? சுமதி, சுமதி எழுந்து. என்னாச்சு சுமதி? தண்ணி எடுத்துட்டு வாங்க யாராவது. சுமதி, 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 சுமதி. சுமதி, என்னாச்சு சுமதி? தண்ணி குடி, குடி சுமதி. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களேம்மா. இல்லங்க, போங்க எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. பாத்துங்கம்மா. சரி பாத்துக்கோங்கம்மா. என்னாச்சு மாதவி? மயங்கிட்டேனா? மயங்கிட்டேனா? ஆமா, பேசிட்டே இருந்த நீ திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்ட. இரு, மீனாட்சிக்கு போன் போட்டு இங்க வர சொல்றேன். ஏய் வேணாம் வேணாம், மீனாட்சிக்கெல்லாம் ஒன்னும் போன் பண்ண வேண்டாம். ஏன் வேணாங்கிற? உன் பொண்ணு தானே, நீ மயங்கி விழுந்தது அவகிட்ட சொல்ல வேணாமா? ஐயோ வேண்டாம், அவ இப்போ ஒரு முக்கியமான வேலையா இருக்கா. அந்த வேலையை அவ நல்லபடியா முடிக்கணும், அதான் இப்ப முக்கியம். நீ ஒன்னும் போன் பண்ணாத. ஏய் சுமதி, நீ ரொம்ப டல்லா இருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்றது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஐயோ, இப்படி இருக்கும்போது உன் பொண்ணுகிட்ட சொல்ல வேணாம்னா எப்படி? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் மாதவி, விடு. உன் உடம்ப நீ பாத்துக்க வேணாமா? பாத்துக்கணும் தான். நான் இப்பதான் தேனுக்கு எப்படியோ கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன். அந்த சோர்வுல தான் இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி மீனாட்சிக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா என் உசுரே போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுவும் என்னோட கடமை தானே, செஞ்சுதானே ஆகணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதோட உன் கடமை முடிஞ்சிருமா என்ன? அவங்க சந்தோஷமா வாழ்றத நீ பார்க்க வேணாமா? பார்க்கணும் தான், ஆசையா தான் இருக்கு. இப்பதான் தேன்மொழி கல்யாணமே பல பிரச்சனையோட முடிஞ்சிருக்கு. உடனே உன்னால மீனாட்சி கல்யாணத்தை பண்ணிட முடியுமா என்ன? அவ பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு வேற சொன்ன. பார்க்கணும் தான், அவ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? இப்படியாவது கல்யாணத்தை பண்ணி தானே வைக்கணும். அவ சம்மதிக்கிற மாதிரி இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். அவங்களும் நல்ல பொண்ணாதான் எதிர்பார்க்கறாங்க. பேசி முடிச்சிடலாம். அவங்களும் பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா சரி, நான் மீனாட்சி கிட்ட பேசி பாக்குறேன். என்ன? சரி. மீனாட்சிட்ட பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ முதல்ல உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கோ, அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சரியாயிட்டேன். வா வேலையை பார்க்கலாம். வா வா.